அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது தன்னுடைய இரத்தத்தை எண்ணெயாக மாற்றி விளக்கேற்றிய பரம்பொருள் சிவபெருமானின் பக்தரை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். சென்னை மாநகராட்சியில் உள்ள திருவெற்றியூரில் பிறந்தவர் களியப்ப நாயனார். இவருடைய தொழில் செக்காட்டுவது. இந்த செக்காட்டும் தொழிலில் மாபெரும் வளர்ச்சி பெற்று மிகப்பெரிய செல்வந்தராக குறுகிய காலத்திலேயே மாறினார் சிவனின் அருளால். இவர் பரம்பொருள் சிவபெருமானின் மீது அதீத பக்தி கொண்டவர் ஆவார். சிவபெருமானுக்கு தொண்டு செய்யும் வகையில் திருவெற்றியூரில் ஆலயத்தில் உள்ளேயும் வெளியேயும் உள்ள ஆயிரக்கணக்கில் இருக்கும் விளக்குகளுக்கு எண்ணெய் வாங்கி கொடுத்து வந்து விளக்கினை ஏற்றி சிவபெருமானை ஒளியின் ரூபத்தில் பார்ப்பவர். இவ்வாறு இந்த கோவிலில் விளக்கேற்றுவதை ஒரு புண்ணியமாக கருதி கொண்டார் களியப்ப நாயனார். அப்பொழுது பரம்பொருள் சிவபெருமான் அவர்கள், நம்முடைய புண்ணியத்தால் இவன் செல்வந்தராக மாறி இவ்வாறு விளக்கேற்றி வருகிறானே, இவனை ஒரு திருவிளையாடல் புரிந்து பொருட்களையும் ஆபரணத்தையும் செல்வத்தையும் அளித்து நாம் சோதிக்க வேண்டும். இவன் அப்போதும் நமக்கு விளக்கேற்றுகிறானா என்ற ஒரு திருவிளையாடலை தொடங்கினார். இவருடைய பரம தொழிலாக விளங்கும் செக்கு தொழிலை முதலாவதாக முடக்கினார் சிவபெருமான் அவர்கள். அப்பொழுதே களியப்ப நாயனார் அவர் கூலி வேலைக்கு சென்று அனுதினமும் அதனால் வரும் செல்வங்களை கொண்டு அந்த சிவபெருமானுக்கு விளக்கேற்றி மகிழ்ச்சி பெற்றார். கூலி வேலைக்கு சென்று கொண்டிருந்து குடும்பத்தையும் பார்க்க முடியாமல் சிவபெருமானுக்கு விளக்கேற்றுவதற்கு சரியாக இருந்தது. அதனால் இவருடைய பணம் அனைத்தும் கரைந்து கொண்டே வந்தது. இவ்வாறு அந்த செல்வங்கள் கரைந்தாலும் இவனுடைய விளக்கேற்றும் சிவத்தொண்டினை மற்றும் இவர் கைவிடுவதாக தெரியவில்லை. சிவபெருமானும் இப்படியே பல மாதங்கள் தொடங்கின. அதற்கு பிறகு கூலி வேலையையும் முடக்கினார் சிவபெருமான் அவர்கள். அதனால் அவர் கூலி வேலையும் கிடைக்கவில்லை, வீட்டிலேயே இருந்தார். இதனால் இவர் விளக்கேற்றும் சிவத்தொண்டு தடைப்பட்டு விடுமோ என்ற பயத்தில் வீட்டில் இருக்கும் பொருட்கள் மற்றும் செல்வங்கள், ஆபரணங்கள் மற்றும் பத்து பாத்திரங்கள் அனைத்தையும் விற்று அந்த சிவபெருமானுக்கு விளக்கேற்றி வழிபட்டு வந்தார். செல்வந்தராக இருந்தபோது செய்த செயல்களை வேலைக்கு செல்லாமல் செய்ய முடியுமா? அதனால் வீட்டையும் விற்று அந்த சிவபெருமானுக்கு தொண்டு செய்தார். படிப்படியாக அனைத்தையும் விற்று அதனால் வரும் பணத்தை சிவபெருமானுக்கு விளக்கேற்றுவதையே செய்து வந்து கொண்டே இருந்தார். ஒரு சமயத்தில் தனது அன்பான மனைவியும் அந்த களியப்ப நாயனாரும் நடுத்தெருவில் நிற்கும் நிலைமைக்கு வந்துவிட்டனர். மேலும் அந்த சிவபெருமானுக்கு விளக்கேற்றுவதை நம்மிடம் பணம் இல்லையே, எண்ணெய் வாங்குவதற்காக என்று வருத்தப்பட்டு கொண்டு திருவெற்றியூரில் இருக்கும் அந்த சிவபெருமான் ஆலயத்திற்கு நேராக சென்றார். சிவபெருமானை மனதார வணங்கிவிட்டு அவரிடம் ஒரு கோரிக்கை ஒன்றை வைக்கிறார். பரம்பொருள் சிவபெருமான் அவர்களே, நான் விளக்கேற்றும் பணியை உனக்காக சிறப்பாக செய்து வந்தேன். இந்த சிவபணி நின்றுவிட்டால் அக்கணமே என்னுடைய உயிரும் நின்றுவிடும். ஆதலால் அந்த உயிரை நானே எடுத்துக்கொள்வேன் என்று கூறினார் களியப்ப நாயனார் அவர்கள். சிவபெருமானின் கூறிக்கொண்டே இருக்கும்போது அங்கிருக்கும் உள்புறத்திலும் வெளிப்புறத்திலும் இருக்கும் அகல் விளக்குகளில் எண்ணெய் குறையத் தொடங்கின. இதனை கண்ட களியப்ப நாயனார் அவர்கள் பெரிதும் வருத்தப்பட்டு, தம் எண்ணெய் வாங்க காசு இல்லையே என்று வருத்தப்பட்டு கொண்டே தன்னுடைய இரத்தத்தை எண்ணெய் போல் ஊற்றி அந்த அகல் விளக்குகளை சிவபெருமானுக்காக ஒளிர செய்வேன் என்று ஒரு முடிவு எடுத்தார். அப்பொழுது அங்கு இருக்கும் ஒரு பெரிய நீண்ட அரிவாளை எடுத்து கொண்டார். அவர் என்ன செய்ய போகிறார் என்றால், தன் களத்தை அறுத்து அந்த திருவிளக்கில் ஊற்றி அந்த விளக்கை ஒளிர செய்ய நினைத்தார். அதற்கான செயலில் சட்டென செயல்பட்டார். அப்பொழுது தன்னுடைய பக்தன் இறந்து விடுவானே என்ற பதற்றத்துடன் பரம்பொருள் சிவபெருமான் அவர்கள் அவர் கண் முன் எழுந்தருளி நின்றார். அப்பொழுது சிவபெருமான் அவர்கள் களியப்ப நாயனாரின் கையை பிடித்து தடுத்து கொண்டு, இவ்வாறு நீங்கள் இந்த செயலில் ஈடுபட வேண்டாம், தன்னுடைய பக்தியை நான் சோதிப்பதற்காகவே இந்த திருவிளையாடல் புரிந்தேன் என்று கூறினார் சிவபெருமான் அவர்கள். அவரின் பக்தியை கண்டு மெய் சிலிர்த்து போனார். அப்பொழுது அங்கே இருக்கும் சிவாலயத்தில் இருக்கும்
அனைத்து விளக்குகளிலும் எண்ணெய் நிரம்பி வழிந்தன. அகல் விளக்குகள் பிரகாசமாக எரியத் தொடங்கியது. இதனைக் கண்டு களியப்ப நாயனார் அவர்கள் பெருமகிழ்ச்சி அடைந்து ஆனந்தத்தில் மூழ்கினார். மேலும் சிவபெருமான் அவர்கள் களியப்ப நாயனார் அவர்களுக்கு பேரின்ப வாழ்க்கையும் சகல செல்வங்களையும் கொடுத்து அவரை வாழ்க்கையில் சிறப்படைய செய்தார். வாழ்க்கை நன்றாக வாழ்ந்து மகிழ்ச்சி அடையுங்கள் என்று களியப்ப நாயனார் அவர்களிடம் கூறினார் பரம்பொருள் சிவபெருமான் அவர்கள். சிவபெருமானை கண்டதும் களியப்ப நாயனார் அவர்கள் தலை மீது வைத்து வணங்கிவிட்டு அங்கிருந்து விடைபெற்றார். இந்த ஆன்மீக தகவலை என்ன தெரிகிறது என்றால், சிவபெருமான் உனக்கு ஒருவரை பிடித்து விட்டால் அனைவரையும் பல்வேறு திருவிளையாடல் புரிந்து சோதனை புரிந்து அவனை தன்னுள் அடக்கிக் கொள்வார் என்பது ஐதீகமாக பார்க்கப்படுகிறது. எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் சிவபெருமானை நினைத்து கொண்டே இருந்தால் அத்தனை கஷ்டங்களும் தீர்ந்துவிடும். அந்த சிவபெருமான் அவர்கள் நமக்கு அருள் புரிந்து காத்து கொள்வார் என்று இதில் அப்பட்டமாக தெரிகிறது. அவர் நம்மை சோதிக்கும் போது ஆமை போல் பொறுமையாக இருந்தால் நம்மை காக்க அவர் குதிரை வேகத்தில் வருவார் என்று சொல்லப்படுகிறது இந்த பதிவு. இந்த ஆன்மீக தகவலை உங்களுக்கு பகிர்ந்தமைக்கு தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக நாங்கள் மிகுந்த பெருமை கொள்கிறோம். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.